வணக்கம். அன்பு சிவமணிமே குரு. வணக்கம் சாமி. வணக்கம்மா. மனநோய்க்கு மருந்து உண்டா சாமி? மனநோய்க்கு மருந்து எனக்கு இல்லை. மனநோய்க்கு மருந்து இல்லைம்மா. மனநோய்க்கு மனம்தான் மருந்து. அதாவது என்ன சொல்லுவாங்க, மனமே ஒரு கோயில் சொல்லுவாங்க. மனம்தான் வந்து மனசுக்கு ஒரு மருந்து. அது போதுன்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து போதும்னு நினைக்கிறது இல்லை. அது வந்து அதனால நமக்கு அது போதும்னு நினச்சா வந்து எல்லாம் வந்து மருந்தாகும். நம்ம பத்தலைன்னு சொல்லிட்டு பல சிந்தனை ஐம்புலன் அடக்கம், ஐம்புலன் கண் காது மூக்கு என்ன நம்ம நினைக்கிறோமோ அதை அதையும் நம்ம நினைப்பில் இருக்கிறோம். நம்ம வந்து குடும்ப பிரச்சனை, பிள்ளைங்க பிரச்சனை, கணவன் பிரச்சனை, மனைவி பிரச்சனை, அப்புறம் சுற்றுலா சொந்த பந்தம் பிரச்சனை, அப்படி மனக்கவலை நமக்கு வந்து பல பிரச்சனை உண்டாகினே இருக்குது. அப்போ கவலை வச்சுறதுக்கு நமக்கு வந்து என்ன செய்யணும்னாக்கா, நம்ம சிந்திக்கக்கூடாது. அது வந்து நம்ம அதிகமாக நம்ம ஆசைப்படக்கூடாது. அதெல்லாம் ஆசையை சிந்தனைலாம் குறைச்சிட்டு நம்ம செயல்படணும். சில பேர் என்ன செய்வாங்க, காசு இல்லை, வேலை இல்லை, திருமணம் இல்லை, வீடு இல்லை, பங்களா இல்லை, சொத்து இல்லை, சித்திவாக ஆசைப்படுவாங்க. அது ஒரு கவலையாகுது. அது சில பேர் கவலைப்பட்டு இருப்பாங்க. சில பேர் மனக்கவலை தரத்துக்கு மது குடிப்பாங்க. மது குடித்தாலும் மனக்கவலை தீராது. அது மது போதையில் வந்து போதை ஆனவுடனே அப்புறம் மன நோயாகிடும். அதுவே உடல் நோயாகிடும். அப்புறம் ரெண்டு சேர்ந்து வருது. அதனால் வந்து நாம் என்ன செய்யணும், போதுன்ற நினைப்பில் நம்ம இருக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம தினமும் காலையில் எழுந்து சாமி கடவுளை வணங்குறோம், பூசை போடுறோம். பூசை எதுக்கு போடுறோம்? பூசை வந்து நம்ம மனசை வந்து கட்டுப்படுத்துகிறோம். மனசை வந்து நமக்கு வந்து ஒருநிலைப்படுத்தி நமக்கு அகங்காரத்தை நம்ம மனசில் இருக்கக்கூடாது சொல்லிட்டு அகங்காரத்தை ஒழிக்கணும். நாம் வந்து காசு போனோன்னு ஓடுறோம், சொத்துன்னு அடையிறோம், சிந்திக்கிறோம். அப்படி செய்யும்போது நம்ம இறந்தப்போ நம்முடைய அஸ்தி வந்து நம்ம வந்து சொத்து அந்தஸ்து அஸ்தி எல்லாம் இறந்தோடனே அது அஸ்தி சாம்பலாகி போகுது. அப்போ அது இதுவுமே நமக்கு நிலையில்லா வாழ்க்கையாக இருக்குது. அதனால இதுவுமே நம்ம அளவோடு நினச்சி அளவோடு போடணும். அதிகமாக ஆசைப்படுறது மனமே கொஞ்சமாக குறையும். மனசை வந்து கட்டுப்படுத்தணும். இதுவும் ஆசைப்படக்கூடாது. நம்ம மனம் சித்தம் புத்தி அகங்காரம் சொல்கிறாங்க. மனம் சித்தம்னா சிந்தனை, புத்தினா அறிவு, அகங்காரம் வந்து அகங்காரத்தில் இருக்கக்கூடாது. அப்புறம் அந்த காரணம் இருக்குது. அது செய்யும் செய்யாது. அது எல்லாமே நல்லது செய்யும் கெட்ட செய்யும். அது எல்லாமே நம்ம உடம்பு தான் இருக்குது. நம்ம பார்த்து அதை சரி பண்ணிக்கணுமா. அதுதான் ஆத்மாவுக்கு அன்பு செய்ய முடியும்.